ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு மங்களகரமாக நடத்தி முடித்து கொடுக்கப் போகிறேன் என்பதை சூட்சுமமாக உணர்த்துவதற்காக தான் உன் வராகியம்மா மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை பார்ப்பதற்காக வந்துள்ளேன் என் செல்லமே. சந்தோஷமான செய்தியோடு உன்னை சந்திக்க வந்த உன் வராகியம்மா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு உனக்கு நான் கொடுக்கப் போகும் வரங்களையும் மனமகிழ்வோடு பெற்றுக்கொள் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க வேண்டும் எனதானே நீ ஆசைப்படுகிறாய்? ஒரு விஷயத்தை புரிந்து கொள். எந்த தடையும் இல்லாமல் ஒரு பாதை போகிறது என்றாலே அது எங்கேயும் போகவில்லை, அது அப்படியே இருக்கிறது எனதானே அர்த்தம். நல்ல விஷயங்களை செய்யும் போது சில தடங்கல்களும் சறுக்கல்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட அவசியமில்லை. உனக்கு துணையாய் இருப்பது உன் வராகியம்மா நான் என்பதை மறந்து விட்டாயா? எல்லாமே உனக்கு நல்லதாக நடப்பதற்காக தானே இப்போது உன்னை ஆசீர்வதித்து அருள் பாலிப்பதற்காக மஞ்சளும் குங்குமமும் என் கரங்களில் ஏந்தி கொண்டு வந்துள்ளேன். இனி நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். உன் எதிர்காலத்திற்கான சாவியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். இன்று முதல் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் முடிவாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் எதையும் செய்ய மாட்டான். ஆனால் நீயோ என்னை நம்புகிறாய், உன்னையும் நம்புகிறாய். உன்னால் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் என தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு போய் நான் நல்லது செய்வேன்? வாழ்க்கை என்றாலே சில விஷயங்கள் கடினமானதாகவும் சில விஷயங்கள் சுலபமானதாகவும் இருக்கும். ஆனால் நீ கடினமான விஷயத்தை முதலில் தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பித்து விட்டால் அதற்கடுத்து நீ செய்யக்கூடிய விஷயங்களும் போகக்கூடிய வாழ்க்கை பாதையும் சுலபமாக அமைந்துவிடும் அல்லவா? தேர்வு விஷயங்களை நீதான் தேர்ந்து செய்ய வேண்டும். ஏனெனில் நல்லதும் கெட்டதும் உன் கண் முன்னால் பரவி கிடக்கிறது. நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பி. நல்ல விஷயங்களை நல்லதின் பக்கம் உன் கவனங்களை திசை திருப்பினாலே உனக்கான விஷயங்களிலெல்லாம் நீ சுலபமாய் வெற்றி பெற்று விடலாம். அப்படி நீ நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் போது சில விஷயங்கள் உனக்கு கஷ்டமாகப்படும். ஆனால் அதை பெரிதாக நினைக்காதே என் செல்லமே. ஒவ்வொருவரும் இந்த உலகில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவித்து கடந்து வாழ்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இப்போது உன் வாழ்விலும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நீ இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள். ஒரு சாதாரண புல்லை நீ கைகளால் பற்றி இழுக்கும் போது அது சில சமயங்களில் உன் கையை அறுத்து உன்னை காயப்படுத்திவிடும். ஆனால் அதை சரியான முறையில் அறுத்து இழுக்கும் போது அது உன்னை காயப்படுத்தாது. ஆக செய்கிற செயல் என்பது ஒன்றுதான். ஆனால் அதை செய்கிற விதம்தானே மாறுபடுகிறது. எந்த செயலையும் எப்படி செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதை யோசித்து செய்ய பழகு. எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படியும் உனக்கான முயற்சிகளிலெல்லாம் நீ முன்னேறி போகும்படியும் நான் உனக்கு துணையாய் நிற்பேன். உன் மனம் என்பது கண்ணாடி போல்தானே இருக்கிறது. அது உடையாமல் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உன் வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. யாரும் உன்னை காயப்படுத்தாத வகையில் உனக்கும் உன் மனசாட்சிக்கும் நான் துணையிருப்பேன். எல்லா விஷயங்களையும் நீ மனதில் நினைத்தவாறே நான் உனக்கு முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. நீ வெற்றி பெற வேண்டுமென நினைத்தால் உன்னை சுற்றி மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கவனிக்கிறாயோ இல்லையோ, உன் வராகியம்மா நான் சொல்வதை காது கொடுத்து கவனமாக கேள். ஆனால் நீ பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது குறைவாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. குறைவாக பேசு, நிறைய விஷயங்களை கேட்டுக்கொள். அதே போல உன் செயல்களுக்கும் நிறைய நேரத்தை செலவிடு. நிச்சயமாக நீ உன் வாழ்வை வெற்றிகரமாக வாழ்ந்து விடலாம். உன் முயற்சிகளை மட்டும் நீ கைவிடாமல் இருந்தால் போதும். வெற்றி ஒருபோதும் உன்னை கைவிடாது என் செல்லமே. ஒரு புல்லை வளைக்கத்தான் முடியுமே தவிர ஒடிக்க முடியாது. அதே போல்தான் உன் வாழ்விலும் சில பிரச்சனைகளை நீ சற்று விற்று கொடுத்துதான் போக வேண்டுமே தவிர உடனே பிரச்சனைகள் முடிந்து போக வேண்டும் என எதிர்பார்க்காதே. கொஞ்சம் விட்டு கொடுத்தாலே எல்லா பிரச்சனைகளும் தானாக முடிந்து போகும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துயரங்களை பார்த்து துவண்டு போகாதே. வாழ்க்கை என்பது வாழப்படுவதற்காகத்தானே. தேவையில்லாமல் சோர்ந்து போகாதே. அதிகம் கோபப்படுபவர்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் மிகவும் நேர்மையாக வாழ்ந்து வருவதும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்து வருவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதற்காக கோபப்படுவது சரியென்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என் செல்லமே. கோபம் என்பது எந்த நல்ல விஷயத்தையும் நடத்தி கொடுக்க முடியாத ஒரு ஆயுதம். அதை கைகளில் ஏந்தி கொண்டு என்ன சாதிக்க முடியும்? அதை தூக்கி போட்டுவிடு.
எது உனக்கு தேவை என்றால் எல்லோருக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய நல்ல மனம்தான், நிதானத்தை சிந்திக்கக்கூடிய நல்ல மனம்தான் உனக்கு தேவை. நிதானமும் அன்பும் பொறுமையும் உன்னிடம் இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ எங்கு தேடினாலும் கிடைக்காத உனக்கான சந்தோஷத்தை உன் வராகி அம்மா நான் கொண்டு வந்துள்ளேன். எந்த விஷயத்தையும் சுலபமாக நீ நினைத்து விடாதே. உன் வாழ்வில் உனக்கு கிடைத்திருக்கிற விஷயங்களையும் உனக்கு கிடைத்த வாழ்க்கையையும் நீ அற்பமாய் நினைத்து விடாமல் அற்புதமாய் நினைத்து மகிழ்ந்து வாழ ஆரம்பி. ஏனென்றால் நீ எதை இழந்தாலும் உன் வாழ்வில் மீண்டும் அதை பெறுவதென்பது மிகவும் கடினமாக மாறிவிடும் என் செல்வமே. நோயற்ற வாழ்க்கைதான் மிகப்பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு சரியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய். அதே போல உனக்கு கிடைத்த விஷயங்களில் நீ திருப்தி கொண்டு நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கினாலே போதும். எல்லா விஷயங்களையும் உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நான் முடித்து கொடுத்து விடுவேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் குடும்பத்தையும் நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என ஆசைப்படுவதை நான் அறிவேன். மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டுமானால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை மற்றவர்களுக்கு நீ கொடுக்க முடியாது அல்லவா? உனக்குள் மகிழ்ச்சி இருந்தால்தானே மற்றவர்கள் முகத்திலும் வாழ்விலும் நீ மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். நீ ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயத்தான் போகிறது. அதற்குள்ளாகவே எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவித்து ரசித்து வாழ ஆரம்பி. எந்த விஷயத்தையும் முடியாது என விட்டுவிடாதே என் செல்லமே. தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் நீ எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெற முடியும். பிறப்பும் இறப்பும் உன்னால் நிகழவில்லை. நீ நினைத்தாலும் பிறப்பையும் இறப்பையும் செய்ய முடியாது. மற்றவர்கள் வாழ்க்கையை மட்டும் ஏன் உன் கையில் எடுத்துக்கொள்கிறாய்? உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழ ஆரம்பி. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை நான் தானே உன் கரங்களில் ஒப்படைத்துள்ளேன். நிச்சயம் உனக்கான வாழ்வில் வெற்றியும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும்படி நான் செய்வேன். உனது மகிழ்ச்சி என்பது உனக்குள் தான் இருக்கிறதே தவிர வெளியே போய் யாரிடமும் கிடைக்கும் என எதிர்பார்த்து ஏமாறாதே. நீ கெட்டவனாக வாழ ஆசைப்படவில்லை என்பது எனக்கு தெரியும். நல்லவனாக வாழ ஆசைப்படுகிற உனக்குத்தான் எத்தனையோ சோதனைகளும் கஷ்டங்களும் வருகிறது. வருந்தாதே என் செல்லமே. அனைத்தையும் நான் சரி செய்வேன். எல்லா மனிதர்களையும் நேசி. எல்லோரிடமும் மரியாதையாக நடந்து கொள். ஆனால் உன்னுடைய எண்ணத்திலும் கொள்கையிலும் நீ உறுதியாக இரு. எல்லோரையும் கடந்து நான் ஜெயித்து காட்டுவேன். எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என நீ நம்பினாலே போதும். நீ என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்காகவே உன் எண்ணங்களையெல்லாம் நான் சிறப்பாய் செயல்படுத்தி கொடுத்து விடுவேன். அன்பின் மூலமாக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நிச்சயம் உனக்குள் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை யாராலும் இனி மாற்ற முடியாது. ஆனால் இனி நீ வாழப்போகும் வாழ்க்கையை நான் உனக்காக மாற்றி அமைக்கப் போகிறேன். நீ கற்றுக்கொண்ட பாடங்களின் துணையோடு உன் வாழ்க்கையை தைரியமாய் சந்தோஷமாய் எதிர்கொள்ள பழகு. எல்லாமே இனி உன் வாழ்வில் நல்ல விஷயங்களாக நடக்கும்படி உன் வராகி அம்மா உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன். நல்ல விஷயங்களை சிந்தனை செய்யக்கூடிய உன் மனமானது நிச்சயம் உயர்வானதாக மாறும். அதன் மூலமாக உன் வாழ்விலும் நல்ல முன்னேற்றமும் உயர்வும் உனக்கு கிடைக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.